நமஸ்காரம். லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி எங்கள் காலத்தில் டிஃபன் அரிசி பொரி போட்டு உப்புமா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணாங்கிறது, என்னென்ன சாமான் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. பொரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், குடமிளகா 1 திருத்தி வச்சுருக்கேன், டொமேட்டோ 1 திருத்தி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு இட்லி மிளகா அப்படி வச்சுருக்கேன். வாண்டி போட்டு எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. முதல்ல ஒரு மிளகா உடைச்சி போடுறேன். அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். வேர்க்கடலை போடுறேன். கொஞ்சம் சிறப்பாக ஆகட்டும். வேர்க்கடலை சேர்ப்பாயிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிகப்பாக ஆகட்டும். பருப்புலாம் சேர்ப்பாயிட்டு பச்சை மிளகா 2 கீரி போட்டுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். காய்கறிகள் ஒன்றா போடலாம். வேறு குடமிளகா போடணும். பச்சை பட்டாணி போடணும். இது உப்பு உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு காய்கறிக்கு மட்டும் போடணும். உப்பு கேரட் துருவி வச்சுருக்கேன். இதையும் இது போட்டணும். நல்லா சேர்ந்து கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு இட்லி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டு, உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்கோ போடுங்க, இல்லைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கணும். இந்த மாதிரி வதங்கிருக்கு. இந்த பொரியில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் கொஞ்சம் இதுலேயே தண்ணி கொஞ்சம் கொட்டி சும்மா அப்படி மேலோட அலசி விட்டு கொஞ்சம் லேசாக புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்க வேண்டியது. பொரி எல்லாத்தையும் இப்படி தான் புழிஞ்சு போட்டு இது மாதிரி எல்லாம் சேர கலந்துருக்கேன். உப்பு பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த ஊருக்காரை வெறும் சட்னி பொடின்னு ஒன்று வச்சுட்டுருப்பேன், அதை போடுவேன். நான் சாம்பார் பொடி போடுவேன், இல்லைன்னா தோசை மிளகா பொடி போடுவேன். உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எதுவும் இல்லாட்டி குழம்பு பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும். இது 1/4 கேஜி பொரி. உங்களுக்கு ஆற்றுக்கு எவ்வளோ பேர் இருக்காலோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சில பொரியில் உப்பு இருக்கும், சிலதில் உப்பு இருக்காது. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப காணாது. அதனால் இது மாதிரி வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா பொலான்னு ஆகிடும். இதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்படி தான் இருக்கும் உப்புமா. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நமஸ்காரம்.